ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அம்மி வாங்குறதுக்கு ரொம்பவே ஆசை. இந்த அம்மியோட ரேட்டு 750 ரூபா. இது சின்ன சைஸ் அம்மி. இதோட பெரிய சைஸ்னால் கொஞ்சம் ரேட்டு கூடுதல். 750 ரூபான்னு சொல்லி நாங்கள் 700 ரூபாக்கு எடுத்தோம். ஃபஸ்ட் டைம் நம்ம அம்மி பழகுறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உப்பு எடுத்துக்கோங்க, கல்லுப்பாட்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லாவே எல்லா பக்கமும் படுற அளவுக்கு சுற்றி முற்றி, அதாவது திருப்பி திருப்பி அந்த ரொட்டேட் பண்ணி பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய மண் அந்த இதெல்லாம் குத்திருப்பாங்க இல்லையா, அதில் உள்ள மண் எல்லாமே களிசடை எல்லாமே வெளியே வர்றதுக்காக தான் இந்த மெத்தடு. நல்லா போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுத்துருங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உப்பு இல்லைன்னா அரிசி அந்த மாதிரி ஐட்டம் ஃபஸ்ட்டே நம்ம அம்மியில் யூஸ் பண்ணும்போது சாப்பாடுக்கு அரைக்கும்போது கார ஐட்டம் போட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் அரைக்காதீங்க. சட்னியில் இருந்து பழகிக்கோங்க. இப்போ நான் கழுவி எடுத்துட்டேன்னா, ரெண்டாவது என்ன பண்ணுறேன்னா, நான் பச்சரிசி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தேன். அந்த பச்சரிசி எடுத்து இதில் போட்டு நல்லா அம்மியில் சுற்றி, அதாவது அந்த கீழே உள்ள கல் மேலே உள்ள கல் எல்லாம் ரொட்டேட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. எதுக்குன்னா அம்மி ஃபஸ்ட் டைம் நீங்கள் சட்னி அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப அந்த, அதாவது கார ஐட்டங்கும்போது டக்குன்னு அந்த இது உள்ளே இறங்கி அந்த மண்ணெல்லாம் உடனே வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் அம்மியில் ஃபஸ்ட் டைம் கார ஐட்டம் இல்லாமல் இந்த மாதிரி சும்மா சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறம் டெய்லியுமே அம்மி யூஸ் பண்ண அது நம்மளுக்கு ரொட்டேட் ஆயிரும், அது பழகிரும். உள்ள கழிவு அதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி 2 டைம் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு நைட்டு ஃபுல்லாகவே எம்டியாக விட்டுருங்க. அடுத்த நாள்லேருந்து யூஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய அம்மியை ஃபஸ்ட் டைம் புதுசாக எடுத்துகிட்டு நம்ம முதல்ல அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. அதில் உள்ள மண் எல்லாமே நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன். இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு இது பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு.